ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரதமர் மோடி செல்லவிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. பரப்புரைக்கு சென்ற நிலையில் தியோகர் விமான நிலையத்தில் இருந்து விமானத்தில் புறப்படவிருந்த நிலையில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. பிரதமர் மோடி டெல்லி திரும்புவதில் தாமதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார். மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்தது போல் சிரிக்காமல் பொய் பேசுகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுர திசநாயக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி. முன்னாள் அதிபர் ராஜபக்ஷவின் கட்சி கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பாஜகவினர் பொதுவெளியில் பேசக்கூடாது. தேசிய தலைமை மாநில தலைமையுடன் சேர்ந்து முடிவெடுக்கும் என தமிழ்நாடு பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். பேசுபவர்களையெல்லாம் கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம்? பேசுவதற்கெல்லாம் கைது செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வருத்தம் தெரிவித்த பின்னர் கைது செய்ய வேண்டியதில்லை. கஸ்தூரியை கைது செய்ய நினைப்பது அரசியல் பழிவாங்கும் செயல் என்று நடிகை கஸ்தூரிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு. அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பதாகைகளில் எங்களின் பெயர்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் என நாகையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ ஷானவாஸ் கேள்வி. உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம், இனிமேல் இதுபோல நடக்காது என அரசு விழாக்களில் பெயர் புறக்கணிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த கூட்டணி எம்எல்ஏக்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தின் ஷூட்டிங் சென்னை பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் படமாக்கப்பட்டதால் பெருங்களத்தூர், வண்டலூர், ஆலப்பாக்கம், தாம்பரம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்திக்கு இடையிலான விவாகரத்து வழக்கில் இருதரப்பும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கும் நடிகர் விஜயின் கனவு ஒருபோதும் பலிக்காது. அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் போல திமுக மீதான விஜயின் குற்றச்சாட்டுகளும் பிசுபிசுத்துப் போகும் என அமைச்சர் ரகுபதி சாடல்.